எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 30 நிமிஷம். இந்த 30 நிமிஷம் லீடர்ஷிப் தான். ஸோ டோட்டல் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இங்க இருக்கக்கூடிய எல்லா லெவல்ல இருக்கக்கூடிய பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க, பெண்கள் எல்லாரையும் வச்சு ஒரு செஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த 30 மினிட்ஸ்ல நம்ம இந்த செஷனை கொண்டு போறதுக்கு முன்னால ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங். when I say hello you all say hi. hello aha pata hello right hand தூக்கி இப்படி சொன்னா hello அப்படியே கை ஆடிட்டே சொன்னா hello அப்படியே கொஞ்சம் எல்லாரும் எந்திரிச்சுக்கலாமே பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சுக்கலாம். அங்கங்க கொஞ்சம் கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால கொஞ்சம் கொசு அடிக்கலாம். கொசு எப்படி அடிப்போம்? பட்டுன்னு ஒரு அடி அடிக்க பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எங்க இருக்குது கொசு? நான் சொல்றேன், நீங்க அடிங்க. இங்க சத்தமே கேட்கல. இங்க 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 குதிச்சு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க 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 Thank you very much, Ram, please. Thank you very much. Thank you very much, my dear friends. Total leadership அப்படிங்கிற ஒரு தலைப்புல நெக்ஸ்ட் லைன் இங்க ஒருத்தரை காமிக்கிறேன். இவர் லீடரா இல்லையாங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். You can look at the picture of a person. Next. Sachin Tendulkar. இவர் லீடரா? Yes or no? No. ஏன் அவர் லீடர் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ் a great cricketer, இஸ் a god of cricket. அதுல எல்லாம் எந்த சந்தேகமே கிடையாது. நிறைய 100 ரன் அடிச்சவர், 6 அடிச்சவர், 4 அடிச்சவர், டெஸ்ட் கிரிக்கெட்ல, ஒன் டே கிரிக்கெட்ல எல்லாத்துலயுமே பெஸ்ட். பட் he was a failure as a captain of a team. ஒரு டீமை லீட் பண்றதுல சச்சின் டெண்டுல்கர்னால முழுமையா முடியல. ஃபேமிலில ஜெயிச்சார், கிரிக்கெட்ல ஜெயிச்சார், பர்சனல் ஹாபிட்ல ஜெயிச்சார். ஏன்னா இவருக்கும் காமெடிக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பர்சனல் ஹாபிட்ல ஜெயிச்சார். ஆனா ஒரு டீமை லீட் பண்றதுல சச்சின் டெண்டுல்கர் could not do it because he is not a great captain. Next, இன்னொரு பிக்சர் பாருங்க. இவர் யார் சார்? Elon Musk. Is he a leader? Yes or no? Hello? Hello? Is he a leader? No. He is not a leader. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ்ல ஜெயிச்சாரு, அவரோட ஹெல்த்ல ஜெயிச்சாரு, சோஷியல் லைஃப்ல ஜெயிச்சாரு, ஆனா ஃபேமிலில தோத்துட்டாரு. He has 3 or 4 divorces in life. He is not living with his family. நண்பர்களே, ஒரு டீமை வழி நடத்த முடியலனா you are not a leader. ஒரு ஃபேமிலியை வழி நடத்த முடியலனா you are not a leader. I am not stopping here. இன்னொரு பிக்சர் காட்டுறேன். Next. Can I have that picture? சாந்தனு. Next. இவரே A.R. Rahman. Whether he is a leader? No. He is not a leader. He is an Oscar winner, Melody King, great musician. ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தார். இது எல்லாமே ஏத்துக்கலாம். பட் he is not a leader. ஏன் தெரியுங்களா? அவர் நாட்டை விட்டு போயிட்டார். He is not at all. He is living in Dubai. He is a citizen of Dubai. And again he is a failure in family. Friends, Ray Rahman is also not a leader. Another picture. Next. இவர் யார் சார்? No. இவர் யாருங்க? Steve Jobs. He is a great thinker. ஒரு போனை உருவாக்குனாரு, ஆப்பிள்ங்கிற ஒரு ப்ராடக்ட் உருவாக்குனாரு. But still he is not a leader. He is very successful in business, very successful in social life, very successful in family life, but very badly ஃபெயில் எதுல ஆயிட்டான்னு கேட்டீங்கன்னா, அவரோட ஹெல்த்ல 40 வயசுலயே இறந்துட்டார். நண்பர்களே, இங்க 4 பேரை போட்டிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கரையும் ஒரு டோட்டல் லீடர்னு சொல்ல முடியாது. இங்க இருக்கக்கூடிய மாஸ்கியும் நம்ம டோட்டல் லீடர்னு சொல்ல முடியாது. A.R. ரஹ்மானையும் டோட்டல் லீடர்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸையும் டோட்டல் லீடர்னு சொல்ல முடியாது. வெற்றிகள் காண்பது லீடர்ஷிப்போட ஒரு அங்கம். பட் முழுமையான லீடர்ஷிப்னா என்ன? That's the next question. Next slide please. What is total leadership? இதுதான் question. இங்க ஒரு பிக்சர் காட்டுறேன் பாருங்க. Next. இந்த பிக்சரை பாருங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, his name is Asim Premji. This gentleman name is Asim Premji. அவரோட family. He is 88 years old. 88 வயசு. பிசினஸ்ல ஜெயிச்சிட்டார். விப்ரோ சேர்மன்.
சோசியல் லைஃப்ல ஜெயிச்சிட்டார். எப்படின்னு கேக்குறீங்களா? 1,00,000 கோடி டொனேட் பண்ண மகாராஷ்டிரா 1,00,000 கோடி சோசியல் லைஃப்ல ஜெயிச்சிட்டார். எதுல ஜெயிச்சார்? பிசினஸ்ல ஜெயிச்சார், சோசியல் லைஃப்ல ஜெயிச்சார். மூணாவது அயர்ன் மேன் ஒரு காம்படிஷன் இருக்கு. அதாவது நீங்க 5 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணணும், 5 கிலோமீட்டர் சைக்கிள் பண்ணணும், 5 கிலோமீட்டர் ஜாக்கிங் போகணும். அந்த காம்படிஷன்ல ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை இல்ல, 6 தடவை இல்ல, 11 முறை சாம்பியன். ஹெல்த்லி ஜெயிச்சிட்டார். ஃபேமிலில ஜெயிச்சிருக்காரா இல்லையாங்கிறதுக்கு இந்த பிக்சர் இஸ் an example. Still he lives with a joint family. Hello, are you all with me? அப்போ ஒரு பிசினஸ்ல ஜெயிக்கணும், சோஷியல் லைஃப்ல ஜெயிக்கணும், ஹெல்த்ல ஜெயிக்கணும், அதே நேரத்துல ஃபேமிலில ஜெயிக்கிறவன் தான் டோட்டல் லீடர். அதே இங்க இன்னொரு பிக்சர் காமிங்க. நெக்ஸ்ட், இது இந்தியால மட்டும் தான் நடக்குமானா? லண்டனை சேர்ந்தவர் வெர்ஜின் ஏர்லைன்ஸ்ங்கிற ஓனர். வெர்ஜின் ஏர்லைன்ஸ் ஓனர். பிசினஸ்ல நம்பர் 1, ஃபேமிலில நம்பர் 1, ஃபிட்னஸ்ல நம்பர் 1, சோஷியல் லைஃப்ல நம்பர் 1. இந்தியா வட்டத்துல உலகத்துல எங்க போனாலுமே நண்பர்களே 4 விஷயத்துல ஜெயிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிச்சதாவே இருக்கும். ஒருத்தர் பிசினஸ்ல ஜெயிச்சிட்டு விட்டுறாங்க, சிலவங்க ஃபிட்னஸ்ல ஜெயிச்சிட்டு பிசினஸ் விட்டுறாங்க, சிலவங்க பிசினஸ் ஃபிட்னஸ்ல ஜெயிச்சிட்டு ஃபேமிலி விட்டுறாங்க. So what is total leadership? Next slide. The definition says creating a positive change for a richer life. Rich அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வளம். பணம் மட்டும் ரிச் அல்ல, உடல்ல ரிச் இருக்கணும், ஃபேமிலில ரிச்னஸ் இருக்கணும், சோஷியல் லைஃப்ல ரிச்னஸ் இருக்கணும், மனசுல ஒரு ரிச்னஸ் இருக்கணும். இந்த 4 விஷயத்திலும் ரிச்னஸ் நிறைவா இருந்தா மட்டும்தான் ஒரு லீடர் ஆகணும். ஹலோ, இதுல எது இல்ல நம்மள்ட்ட அதை தேட வேண்டிய நேரம். இதை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உருவாக்க முடியும். How to do it? Next slide please. இங்க ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன். இவர் யாருன்னு சொல்ல முடியுமா? நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி son, daughter, wife. நாராயணமூர்த்தியோட அம்மா. அவரோட மருமக வந்து former prime minister of England. பப்ளிக் லைஃப்ல ஜெயிச்சு, சோஷியல் லைஃப்ல ஜெயிச்சு. நாராயணமூர்த்தி ஒரு தடவை சொன்னாரு, அவர் பையனை போய் ஃபாரின்ல படிக்க வச்சாரு. ஃபாரின்ல படிக்க வைக்கும் போது அங்க இருக்கிறவங்க கேட்டா, இந்தியால நல்ல இன்ஸ்டிடியூட்ல இருக்க ஐஐடின்னு அங்க படிக்க வைக்காம ஃபாரின்ல படிக்க வைக்கிறீங்களேன்னு கேட்டபோது அவர் சொன்னாரு, ஐஐடி என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ற அளவுக்கு என் பையன் புத்திசாலி இல்லைங்க. ஹலோ, that's a standard of India. Friends, இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு வழிகாட்டி. இந்த நாராயணமூர்த்தியோட ஃபேமிலில இருந்து ஒரு மெசேஜ் சொல்றேன். What makes family to achieve total leadership? Any idea? ஒரு டோட்டல் லீடர்ஷிப் வேணும்னா ஒரு குடும்பத்துல என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஒரு குடும்பத்துல டோட்டல் லீடர்ஷிப் will be strong. 96 next point. 96% of the total leadership எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க பேசுற முறையில இருந்தா வருது. கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு ஆழமா பேசுறீங்க, அதுக்கு இந்த ஜெனரேஷனை புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, டோட்டல் லீடர்ஷிப் ஃபேமிலி உருவாக்கணும்னா இந்த ஜெனரேஷனை புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த ஜெனரேஷன்? நெக்ஸ்ட் ஸ்லைட். நம்ம எந்த ஜெனரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1928ல பிறந்தவங்கள சைலண்ட் ஜெனரேஷன் சொல்றோம். யாராவது இருக்கீங்களா? 1928க்கு பிறந்தவங்க ஏஜ் குரூப் ஆஃப் 72 to 89 யார் இல்ல. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இங்க ஒரு ஏஜ் குரூப் 71 to 53 பேபி பூமர்ஸ் சொல்றோம். 50 வயசுல இருக்கிறவங்க கை தூக்கிடலாம். நான் கை தூக்கிட்டேன். 50க்கு மேல இருக்கிறவங்க பேபி பூமர்ஸ். வெரி குட். இதுல இந்த ஜெனரேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். இந்த ஜெனரேஷன் ரூல்ஸ் பெரியவங்க சொன்னா கரெக்ட், சாமி கண்ண குத்திரும் கரெக்ட், பகவத்கீதை சொன்னா கரெக்ட், அப்பா சொன்னா கரெக்ட், பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிப்பாங்க. கணவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மனைவி சாப்பிடுவாங்க. ஹலோ, இப்படின்னா என்னன்னு கேட்காதீங்க, இருந்தாலும் சொல்றேன். அப்படி ஒரு ஜெனரேஷன் இருந்திருக்கு. ரைட்? இந்த ஜெனரேஷனோட மோட்டிவேஷனே
பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். இந்த ஜெனரேஷன் கார் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட், வீடு வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட், பணம் சம்பாதிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட், பெருமைக்கு செய்யறதுக்கு இந்த ஜெனரேஷன் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கு. ஹலோ, இதான் இந்த ஜெனரேஷன். அடுத்த ஜெனரேஷன், தி நெக்ஸ்ட். இந்த ஜெனரேஷன் பாருங்க, 1965 பிறந்தது, 50 கீழே 30க்கு மேல யாரெல்லாம் இருக்கீங்க? ரைட், ஜெனரேஷன் எக்ஸ். இந்த ஜெனரேஷன் என்ன கேட்டீங்கன்னா, அவனுக்கு பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஃப்ரீடம் டு டு. இந்த ஜெனரேஷனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் மில்லினியல்ஸ், 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 30க்குள்ள கை தூக்குங்க. இதுதான் ஃபியூச்சர். இந்த 2 ஜெனரேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? ஏன் கேட்டீங்கன்னா, இங்க தாலி கட்டினவன் கண் கண்ட தெய்வம். ஹலோ, யாரோ ஒரு கை தட்டுறாங்க, ரைட் இல்ல? இங்க தாலி கட்டினவன் ரமேஷ் இதுவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஹலோ, ரமேஷ் யாருங்க? புருஷன். ரைட். இங்க தாலி கட்டினவன் டே இல்ல. யாராவது கரெக்டா சொல்லணுமா? இங்க தாலி கட்டினவன் ஏ இல்ல, டேம் இல்ல, ப்ரோ. பொம்பளைக்கு ப்ரோ சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. பொம்பளைக்கு ப்ரோ தான், ஆம்பளைக்கும் ப்ரோ தான். ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. பொம்பளைக்கும் ப்ரோ தான், ஆம்பளைக்கும் ப்ரோ தான். அடுத்த ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷனை பத்தி நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஜென்சி, அத பத்தி பேச முடியாது, ஏன்னா அது ஜேசிக்கு கீழே இருக்கக்கூடிய கிட்ஸ். இந்த ஜெனரேஷன் காலையில எந்திரிச்சோன்னா புருஷன் தொட்டு கும்பிட்டு வாழ்ற ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் புருஷனுக்கு சமைச்சு வச்சுட்டு அவங்களும் வேலைக்கு போயிருவாங்க, புருஷனை வேலைக்கு போயிருவாங்க. இந்த ஜெனரேஷன் புருஷன் எந்திரிச்சோன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கும், நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டேன், வேண்டாம் நீ சாப்பிட்டு போகணும். அவன் சொல்லுவான், இப்படி செய்ய தெரிஞ்சா நான் ஜொமேட்டோல முதல்ல ஆர்டர் பண்ணிட்டேன்ப்பா. ஹலோ, இந்த ஜெனரேஷன்ல ஒரு பொண்ணு தகராறு பண்றான், எனக்கு அவன் கூட வாழ முடியாதுன்னு. அப்போ ஒரு தாய் மாமா வந்து சொல்றான், மகளே இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது, அவன் தாலி கட்ட புருஷன் அப்படின்பா. அதுக்கு இவன் சொல்லுவான், ஆமா இதை முதல்ல சொல்ல வேண்டாமான்னு கல்வி விட்டுருவான். ஹலோ ஹலோ, இங்க வந்து இந்த சென்டிமெண்ட் பேசுறது, இந்த சாமியை பத்தி, சாமி கண்ணை குத்தின்னு சொன்னா சாமி பொய்யும்பா. ஹலோ, இந்த ஜெனரேஷன் என்ன தெரியுங்களா சொல்லுது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். ஏன்? ஐ அம் லிவிங் வித் ஹிம் ஃபார் 1 இயர். ஹலோ, அப்படின்னா ஒரே அபார்ட்மெண்ட்ல 1 இயர் ஒண்ணா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு கெட் மேரிட். இந்த ஜெனரேஷனோட ஸ்லோகன், லிவிங் வித் 1 இயர், மேரிட் 6 months ago, divorce yesterday. ஹலோ, இந்த ஜெனரேஷன் எல்லாம் வெச்சு இப்படி ஒரு எண்டு, இப்படி ஒரு எண்டு, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு டோட்டல் லீடர்ஷிப் எப்படி? வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். இதுதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறான், ஒருத்தர் ரூல்ஸ் இல்லைங்கிறான். அப்ப இந்த டீமை வச்சு, இந்த குடும்பத்தை வச்சு, பெரியவங்க நம்ம ஏஜ் கீழே இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் வச்சு எப்படி ஹேண்டில் பண்றது? அண்ட் இதுல ஒரு டோட்டல் லீடர்ஷிப் வேணும். இதுக்கு ஒரு முறை இருக்கு நண்பர்களே. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். அத மட்டும் மனசுல ஏத்திக்கோங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ் எக்ஸப்ட் ஃபியூ திங்ஸ். என் ஹைட் என் சாய்ஸ் இல்லை, என் கலர் என் சாய்ஸ் இல்லை, எங்க அப்பா அம்மா என் சாய்ஸ் இல்லை, ஆனா என் வைஃப் என் சாய்ஸ். ஹலோ, எத்தனை பேருக்கு எனக்கு தெரியாது. என் வைஃப் என் சாய்ஸ். ரைட்? சாய்ஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். ஜெயிக்கணுமா தோக்கணுமா இஸ் யுவர் சாய்ஸ். போகணுமா போக வேண்டாமா இஸ் யுவர் சாய்ஸ். ஹாப்பியா இருக்கணுமா வேண்டாமா இஸ் யுவர் சாய்ஸ். பணம் சம்பாதிக்கணுமா வேண்டாமா இஸ் யுவர் சாய்ஸ். டோட்டல் லீடர்ஷிப் வேணுமா வேண்டாமா திஸ் இஸ் யுவர் சாய்ஸ். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். இந்த சாய்ஸ் எடுக்க தெரியாம நம்ம இருக்கிறதா பிரச்சனை. காரணம் என்ன தெரியுங்களா? பிறந்ததுல இருந்து எப்ப சாய்ஸ் எடுத்தாலுமே நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆன்சர் நோ. கருப்பு சட்டை போட்டா நோ, மலையில நினைச்சா நோ,
புதுசா பிசினஸ் பண்றேன்னா நோ, அங்க கொஞ்ச நேரம் இருக்கேன்னா நோ, நோ 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 நோ. எத்தனை நோ கேட்டோம் எனக்கே தெரியல. ஹலோ, நோ போட்டவங்க, நோ அதிகமா கேட்டவங்க மட்டும் கை தட்டலாம். மாட்டிட்டு இருக்கணும். நோ கேட்டவன் கை தட்டக்கூடாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நோல இருந்து விடுபடணும். அதுக்கு எப்படி வழி? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீலாமணி கணேசன் வீட்டுல நடந்த ஒரு எக்ஸாம்பிள். நிலா சின்னதா இருக்கும் போது அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாண்டு இருந்தான். இப்பவே அந்த தம்பி பாத்தீங்களா, 6 அடி இருப்பாரு, நல்லா குண்டா இருப்பாரு, விளையாண்டு இருந்தான். அங்க யாரோ சொல்றாங்க, நீங்க ஏன் சார் நிலா எடுக்கிறீங்க, பிரேம் எடுத்துக்கணும். சரி, பிரேம் எடுத்துக்கலாம். பிரேம்சரண் மதிவான், பிரேம்சரண் மதிவானன் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். குட்டி குழந்தை, வெறும் 3 வயசு குழந்தை விளையாண்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு பிரேம பார்த்தா தெரியும், ஆள் புஷ்டியா இருக்கிறார். அவர் பாட்டுக்கு அங்க விளையாண்டு இருக்கிறாரு. பிரேமோட அம்மா பாட்டுக்கு இங்க சமைச்சிட்டு இருக்கிறாங்க. இருக்கீங்களா? பிரேம் அம்மா இருக்கிறாங்க. அவங்க சமைச்சுக்கிட்டே பிரேம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்களோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, முழு வேலைகளையும் பல நேரத்திலையும் பல இடங்களையும் பல வேலைகளை செய்யக்கூடிய மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் யாரு கேட்டீங்கன்னா பெண்கள். என் லைஃப்ல நடந்தது ஒன்று சொல்றேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல அவனாஸ்லிங்கம் டீம்டு டிஸ்ட்ரிக்ட் பெரியநாயக்கம்பாளையத்துல ஒரு கல்யாணம். சாயந்தரம் 3 மணிக்கு கிளம்புறோம். ஏன், நான் கிளம்பி கார் எடுத்து அப்படியே அவனாஸ்லிங்கம் டீம்டு டிஸ்ட்ரிக்ட் வரேன். சிக்னல் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். பொதுவா ரெட் சிக்னல் போட்டா எல்லாத்துக்கும் கோவம் வரும். எனக்கு அன்னைக்கு சந்தோஷம் ஜேடி சார். ஏன் சந்தோஷம் அப்படின்னா, காலையில இருந்து எல்லா பெண்களும் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் இந்த கையை வச்சுட்டு இப்படி காரோட விண்டோ இறக்கி இப்படி கையை வச்சுட்டு ஸ்டைல அப்படி உட்காந்துட்டு அப்படியே பாக்குறேன். பட்டு மண்டையில ஒரு அடி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி. இல்லம்மா, இது என் பிரச்சனை இல்ல, என் முதியோர் பிரச்சனை அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்துல ஒரு வேலை தான் செய்ய முடியும். பிகாஸ் தே கோ ஃபார் ஹண்டிங். ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் செய்வோம். தப்புன்னு அடிவாங்க. கல்யாணத்துக்கு போனோட எங்க வீட்டுக்காரி எல்லாம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு கிளம்பும் போது போலாமான்னு கேட்டா. போலான்னு. ஏன்னா நம்ம டிரைவரா தான் பல நேரத்துல போவோம். அப்ப போலாமானோட சரி போலான்ட்டேன். கார்ல இருந்தோன்னு கேக்குறா, அந்த ஆண்டி பாத்தீங்களா அப்படின்னா. எந்த ஆண்டி? அந்த பச்சை கலர் ஆண்டி. நானும் ஆமாட்டேன், பார்க்கல, ஆனாலும் ஆமாட்டேன். அந்த அம்மா போட்டு நகையெல்லாம் ஃபேக்குங்கிறான். ஏமா நீ இங்க பேசிட்டு இருந்தா அந்த அம்மா எப்படிமா தெரியும்னா, அது ஜெனரேஷன் ஸ்ட்ரென்த்ங்கிறான். ஒரே நேரத்துல 10 வேலைகளை பெண்கள் செய்ய முடியும். ஹலோ, கமிங் பேக் டு பிரேம்சரண். பிரேம்சரண் வந்து இங்க விளையாண்டு இருக்கிறாரு, 3 வயசு. அவங்க அம்மா இங்க சமைச்சிட்டு இருக்கிறாங்க. சமைச்சிட்டு இருக்கிற அம்மா வந்து பிரேம்சரனை திரும்பி பாக்குறாங்க. பிரேம் சிரிக்க, அவங்க அம்மா சிரிக்க, சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு போன் வருது, அவங்க அம்மா பேசிக்கிட்டே சமைச்சிட்டு இருக்காங்க. இங்க மெகா சீரியல் வருது, கேட்டுக்கிட்டே சமைச்சிட்டு இருக்காங்க. 3 வேலை. மெகா சீரியல், சமைக்கிறது, போனு, 4வது வேலை பிரேம். பிரேம் அப்படியே பாட்டே இருக்கிறான். ஹலோ, கீழே உட்கார்ந்து விளையாண்டு இருந்த பிரேமே எது கீழே கிடந்தாலும் எடுத்து சாப்பிடுவான். பிரேம பார்த்தா தெரியுதா இல்லையா? அப்போ கீழே ஒரு பூரா ஊழி வருது, நல்ல பெரிய பூரா. பிரேம் என்ன பண்ணிட்டான், அந்த பூரானை புடிச்சிட்டான். புடிச்சு பார்க்க அடுத்தது என்ன செய்வான்? சத்தமா வாயில போடும். பிரேம் எடுத்து இப்படி அப்படி ரசிச்சிட்டு இருக்கிறான். அவங்க அம்மா இங்க நின்று சமைச்சிட்டு இருந்தாமா, சமைச்சிட்டு போன் பேசிட்டு மெகா சீரியல் கேட்டுட்டு அடுத்த டேர்ன் இப்படி திரும்பினாங்க பாருங்க. பிரேம கையில பூரா. அவங்களுக்கு சத்தியமா தெரியும், என் பையன் வாயில போட்டுருவான். பார்த்தம்மா இங்க இருந்து அங்க வரைக்கும் அப்படியே முறை பேர் வந்து வாழ்க்கையில பயம் என்னன்னு பார்த்தான். ஹலோ ஹலோ, இங்க இருந்து இங்க வரைக்கும் எத்தனை தடவை நோ சொல்லு, எத்தனை தடவை சார்